மீனா, சீதா படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா. பாக்குறவங்கள பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரு வரன் வந்துச்சே, சத்யா பிரச்சனை நடந்து அவங்க ஓடிட்டாங்க. அதுக்காக நாமளும் எதுவும் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைப்போமா, சீதா மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கண்டிப்பா அமைவாரு. மா வா சத்யா. அம்மா நீ எப்போ வந்த? நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என்ன விஷயம்டா? உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு மாலை ஏதாவது வேணுமா? கா இப்பதான் நீ டெக்கரேஷன் பண்ற அளவுக்கு வந்துட்டிய. மண்டப டெக்கரேஷன் தான் ஆர்டர் வந்திருக்கு. என்னடா ப்ரொஃபஸரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? ஆர்டர் கொடுத்ததே என் ப்ரொஃபஸர் தாம்மா. என்னடா சொல்ற? என் ப்ரொஃபஸர் வீட்டில் கல்யாணம்க்கா. ஒரு வாட்டி நம்ம ஃபேமிலி பற்றி பேசியிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன் அக்கா இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலைலாம் பார்க்குறான்னு. அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக கேட்குறாரு. அப்படியா? ஆமாக்கா. இதுக்கு முன்னாடிலாம் உனக்கு முழுசா ஆர்டர் வராதுல்ல. சின்ன சின்ன வேலை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது அப்படி இல்ல. நீ தான் இந்த மொத்த டெக்கரேஷனும் பண்ண போற. சத்யா நிஜமாவாடா? ஆமாக்கா. மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. தெரியுமேடா, பெரிய மண்டபம் ஆச்சே அது. ஆமா அதான். அங்கதான் கிராண்டா பண்றாரு. அங்க மொத்தமா நீ தான் பண்ற. மீனா பாத்தியா, சத்யாவுக்கு ரொம்பவே பொறுப்பு வந்துருச்சு. அவன் உனக்கு ஒரு ஆர்டரே புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. ஏதோ என்னால முடிஞ்சதுமா. அக்கா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு. நானும் சீதாவும் படிக்கணும்னு அக்கா படிப்பே நிறுத்திருக்கு. இல்லைன்னா அக்கா எப்பயோ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்கும். டேய், நீ படிச்சு பெரிய ஆள் ஆனாலே எனக்கு சந்தோஷம் தான். உன்கிட்ட பேசிட்டு என் ப்ரொஃபஸருக்கு கால் பண்றேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். ஆமா, இது உனக்கு ஓகே தானே? ஏண்டா இவ்ளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு, யாரு வேண்டான்னு சொல்லுவா? சரி, நான் ஃபோன் போட்டு தரேன், நீ பேசு. அம்மா தாயே. சார் சார் வணக்கம் சார். என் அக்கா கிட்ட பேசிட்டேன். என் அக்கா கிட்ட நீங்களே டீட்டெயிலாக பேசிடுறீங்களா? சரி, இதோ கொடுக்குறேன் சார். சார் வணக்கம் சார். நான் சத்யாவோட அக்கா. என் பேர் மீனா. ஆமா சார், இப்பதான் கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் மண்டபத்துக்கு வந்து பேசிக்கிறேன் சார், வச்சிடுறேன். சத்யா பேசிட்டியாக்கா? பேசிட்டேன்டா. நான் விலையெல்லாம் சொன்னேன். அவர் வேற எதுவுமே பேசல, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. இப்ப எதுக்கா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்லடா, நான் இவ்ளோ பெரிய ஆர்டர் எடுப்பேன்னு நானே நினைக்கல. உன் மாமாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் மீனா.